மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு வேகமாக காவேரியை பார்க்கறதுக்கு வருவாங்க. காவேரி விஜய் பார்த்தோன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போவாங்க. ஆனால் ஏதாவது என்னை விட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீல, அப்புறம் எதுக்கு நிற்கிற போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக சொல்லுவாங்க. காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. உடனே விஜய் வந்து காவேரி கையை பிடிச்சி, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணியிருப்ப, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை வந்து வேற ஒருத்துக்கு விட்டு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காவேரி அமைதியாக இருக்காங்க. பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா கார்லேருந்து இறங்கி வராங்க. வந்து எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. நான் தான் விஜய் கிட்ட சொன்னேன், உன் குழந்தை மேலேயே வந்து நீ சத்தியம் பண்ண துணிஞ்சிருக்க, அப்படின்னா விஜய் மேலே நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்க, விஜய் எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இவ்வளோ லவ் வச்சுருக்க, இதுக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே இல்லை, நான் வச்சுருந்த பாசம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவே பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட உங்கள் 2 பேரையும் போய் நான் பிரிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா சேர்த்து வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதா அம்மா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா காவேரி விஜயோட பிரச்சனை ஃபுல்லாக முடிஞ்சிடும். பசுபதியும் தூக்கி ஜெயிலில் வச்சாச்சு. சாரதா அம்மா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரையும் ஏற்றுக்கணும், அப்படி தான் எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகமும் முடிகிற மாதிரி கொண்டு வராங்க. இந்த யமுனா சைக்கோ மட்டும்தான் நிவீனை இன்னமும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த யமுனா மட்டும் கேரக்டர் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த நாடகமே பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிரும். யமுனா உண்மையிலுமே நிவீனை வந்து லவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிவின் மேலே சந்தேகமாக பட்டிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரியும் நிவினையும் இப்படி சேர்த்து தப்பாகவும் பேசியிருக்க மாட்டாங்க. என்ன நடக்க போகுது, நிவினோட வாழ்க்கையில் யமுனா இருப்பாங்களா இல்லை பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.